லிட் லகாரஹா பவிஷ்யத் காலஹா. இந்த பவிஷ்யத் காலஹா அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம் அப்படின்னு சொன்னேன். இதனுடைய ரூபங்கள் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இந்த 3 ரூபங்களையும் எழுதிக்கோங்க. பఠிஷ்யதி, பఠிஷ்யதஹ, பఠிஷ்யந்தி. சரியா? பఠிஷ்யதி அப்படின்னா படிக்க போகிறான், படிக்க போகிறாள், படிக்க போகிறது. சரியா? ராமஹ பఠிஷ்யதி, சீதா பఠிஷ்யதி. என்ன அர்த்தம்? ராமன் படிக்க போகிறான், படிக்க உள்ளான். சீதா பఠிஷ்யதி, சீதை படிக்க போகிறாள், சீதை படிக்க உள்ளாள். புரிஞ்சுதா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுதா? இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்களேன். ராமன் ராமஹ பఠிஷ்யதி, சீதா பఠிஷ்யதி. ராமஹ பఠிஷ்யத்தினா என்ன அர்த்தம்? ராமன் படிக்க போகிறான். புரியுறதா? ஓகே சார். அதே மாதிரிதான் சீதா பఠிஷ்யதி அப்படின்னா சீதை படிக்க போகிறாள். புரியுறதா? ஓகே சார். சரியா? ஓகேவா? புரியுது. இதுல வேற யாருக்கா டவுட் இருக்கா இந்த பఠிஷ்யத்தின்ற இந்த வார்த்தையில? இல்ல சார், இல்ல. அடுத்தது ரெண்டாவது பఠிஷ்யதஹா அப்படின்னா அவர்கள் இருவர் படிக்க உள்ளனர். புரியுறதா? சரி, இதுல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வரலாம்? தௌ பఠிஷ்யதஹா, அவர்கள் இருவர் படிக்க உள்ளனர். சா தே தாஹா, அதுல அந்த தே இங்க வரலாம். தே பఠிஷ்யதஹா, அவர்கள் இருவர் படிக்க உள்ளனர். சரியா? 2 பசங்க இருக்கா. சரியா? அவர் பேர் வந்து ராமஹா. ஒரு பையன் பேர் என்ன? அவன் பேரு ராமஹா வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ராமர்கள், 2 ராமர்கள்ன்றது சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்ல போறோம்? ராமௌ. ராமௌ, ராமௌ பఠிஷ்யதஹா. ராமௌ பఠிஷ்யதஹா அப்படின்னா இரு ராமர்கள் படிக்க போகிறார். புரியுறதா உங்களுக்கு? ராமனும் கிருஷ்ணனும் படிக்க போகிறாள். தாராளமா சொல்லலாம். ராமஹா கிருஷ்ணஹா ச பఠிஷ்யதஹ. ராமனும் கிருஷ்ணனும் படிக்க உள்ளனர். புரிஞ்சுதா? புரிஞ்சு சுவாமி. சுவாமி சானா அண்ட் அர்த்தமா? அண்ட். ஆமா ஆமா, கரெக்ட். நமஸ்காரம் ராமசுப்ரமணியம் சுவாமி. பఠிஷ்யதி இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தனே. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஸ்ரீனிவாசன் சுவாமி, சித்தரஞ்சன் அம்மா, தேவதி அம்மா, காயத்ரி அம்மா. வெரி குட் பாய். இந்த ராமஹா கிருஷ்ணஹா ச சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்போ விசர்க்கம் வரும் இல்லையா ரெண்டுக்குமே? ராமஹா கிருஷ்ணா. ஆமா, கண்டிப்பா வரும். சரியா? ராமஹ கிருஷ்ணௌச்சான் வருமா இல்ல ராமஹ கிருஷ்ணா? வெயிட், 2 விதமா நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ராமகிருஷ்ணவ் பఠிஷ்யதஹா அப்படின்னு சில புக்ஸ்ல இருக்கும். சரியா? ராமகிருஷ்ணவ் பఠிஷ்யதஹா அப்படின்னா ராமகிருஷ்ணர்கள் படிக்க உள்ளனர். புரியுறதா? அங்க அந்த சான்றத நம்ம எதுக்காக சொல்றோம்னா ராமனும் படிக்க உள்ளான், கிருஷ்ணனும் படிக்க உள்ளான். அப்போ அப்பா ராமனும் படிக்கிறான்பா, ராம மட்டும் தான் படிக்கிறான்னு நினைச்சுக்காத, கிருஷ்ணனும் படிக்கிறான்பா. அப்போ அது ஒண்ணு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்காக ராமஹா கிருஷ்ணஹா ச பఠிஷ்யதஹான்னு சொல்றோம். புரியுறதா? ராமஹ கிருஷ்ண. இந்த அர்த்தம் புரியுதா சுந்தரண்ணா? புரிஞ்சு சுவாமி. அதான் விசர்க்கம் போடணுமா வேண்டாமா கொஞ்சம் டவுட் வந்தது. கண்டிப்பா போடணும். சரியா? ஓகே சார். சரி, இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி ஃபர்ஸ்ட் 2 டாபிக் புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஸ்ரீனிவாசன் அண்ணா பிரசன்டென்ஸ் மாதிரியா தான் இருக்கு. இது வந்து பட்டதிக்கு பதில் பட்டிஷ்யதி, அவ்வளவுதான். பட்டதஹக்கு பதில் பட்டிஷ்யதா, அவ்வளவுதான். அங்க வந்து படிக்கிறான், இங்க படிக்க உள்ளான். படிக்க உள்ளான், படிக்க போகிறான். அவ்வளவுதான். புரியுறதா? புரியுது சார். வெரி குட். என்னமா?
காலம் மாறுது டென்ஸ். ஓகே, அவ்வளவுதான், காலம் மாறுறது. அது வந்து நிகழ்காலம், இது வருங்காலம், அவ்வளவுதான். சரியா? இப்போ மூணாவது டாபிக் பாருங்க, மூணாவது வேர்டு பாருங்க, படிஷ்யந்தி. படிஷ்யந்தி அப்படின்னா பலர் படிக்க உள்ளனர். பலர் படிக்க உள்ளனர் அப்படின்னா ராமாக படிஷ்யந்தி, சீதாக படிஷ்யந்தி, கிருஷ்ணாः पठिष्यन्ति, வெரி குட் பாய், வெரி குட் பாய். மனுஷ்யாக படிஷ்யந்தி, சாத்ராக படிஷ்யந்தி. எந்த பகுவஜனம் வார்த்தைகளை வேணாலும் இதுல போட்டுக்கலாம். புரியுறதா? இன்னொரு புரியுறது சார், ஒரே புரியுறது. ஒரே நிமிஷம். இப்ப நான் சொல்லும் போது கடைசியா என்ன முடிச்சேன், எந்த பகுவச்சன வார்த்தைகளை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு உடனே என்ன உங்களுக்கு டவுட் வந்துடும், அப்போ வயம் கூட பகுவச்சனம் தானே, அதை போடலாமா அப்படின்னா போட முடியாது. யூஎம் பகுவச்சனம் தானே, அதை போடலாமான்னா போக முடியாது. பிரதம புருஷகால இருக்கக்கூடிய பகுவச்சனங்கள் எதுவா இருந்தாலும் இதுல போடலாம். புரியுறதா? சஹ தௌ தே, அந்த தே படிஷ்யந்தின்னு போடலாம். சா தே தாஹ, தாஹா படிஷ்யந்தின்னு போடலாம். ராமாக படிஷ்யந்தின்னு போடலாம். சீதாக படிஷ்யந்தி சொல்லலாம். எதேந்திரன் சொன்னா கிருஷ்ணாக படிஷ்யந்தி சொல்லலாம். அப்படி எது வேணாலும் போடலாம். புரியுறதா? இப்ப வந்து புரியுறது. சுவாமி, வித்யார்த்தியானே படிஷ்யந்தின்னு சொல்லாமா? சொல்லலாம். வித்யார்த்தியானி சொல்றேன், வித்யார்த்தினஹ படிஷ்யந்தி. வித்யார்த்தினஹன்னு சொல்லுமா? சரி.